மிஷன் ஸ்வத்ரம் திட்டத்தின் கீழே வளர்ந்த இந்தியாவை நோக்கி ஒரு வலுவான படி என்று 10 கோடி போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கும் மாபெரும் திட்டத்தின் கீழ் பிரம்ம நீங்க பேசுறீங்களா? சபையோர் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள். நாங்கள் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்திலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் தலைமையகம் ராஜஸ்தான் மவுண்ட் அபுல இருக்குது. அதோட கிளை முக்குடலில் மாரியப்பன் தெருவில் இருக்குது. இன்றைக்கி சுதந்திர தினம், 80வது ஆண்டு. இன்றைக்கி வெள்ளைக்காரன்ட்டு நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனால் இந்திய நாடு இன்னொரு அடிமைத்தனத்திற்கு இப்போ ஆட்பட்டிருக்கு. அது போதை. 37 கோடி பேர் போதைக்கு வசப்பாக ஆயிருக்காங்க. 4 பேரில் ஒருத்தர் போதையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம அறியாமலே இந்த போதைங்கிற வலை நம்மளை மேலே சூழப்பட்டிருக்கு. ஸோ அதிலிருந்து நம்ம அதாவது 2வது சுதந்திர போர்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் போல் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேருமே ஒரு சின்ன உறுதிமொழி எடுக்க போகிறீங்க. இது மத்திய அரசு நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பரோன்னு சொல்லுவாங்க. ஒரு உயர்மட்ட மத்திய அமைச்சரகத்திலேருந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. மற்றும் சமூக நீதி அமைச்சகம், இந்த 2 அமைச்சகமும் பிரம்மகுமாரிஸ் தொண்டு நிறுவனத்தோடு சேர்ந்து எல்லாருமே ஒரு 10 கோடி பேர் உறுதிமொழி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 15 நாளில் 6ஆம் தேதி துவங்கி 20ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி முடிவடையுது. திங்கட்கிழமை இந்த ஊரில் இருக்கிற எல்லா காலேஜ் பள்ளிக்கூடத்தில் அந்த உறுதிமொழி நடக்க போகுது. இப்போ இந்த உறுதிமொழியினால் என்ன நன்மைன்னு சொன்னால், கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு சக்தி உண்டு. நீங்கள் செய்ய போகிறது 5 உறுதிமொழி எடுக்க போகிறீங்க. மகாத்மா காந்தி 19 வயசில் அவங்க அம்மா புத்திலிபாய்க்கு ஒரு உறுதிமொழி தந்தார். சட்டப்படிப்பு படிக்க போகணும். அம்மாவுக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க குடும்ப நண்பர் அந்த உறுதிமொழியில் என்ன சொன்னார்னா, மது அருந்த மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், பிற மங்கையோடு தொடர்பு கொள்ள மாட்டேன்னு ஒரு 3 சத்தியம் வாங்கின பிறகு அம்மா அனுப்புனாங்க. அவர் சாகும்போது 78 வயசு. அது வரைக்கும் அந்த சத்திய பிரமாணத்தில் அவர் இருந்தார். அப்படி ஒரு கொள்கை பிடிப்போட உண்மையில் உறுதியாக இருக்க போய் தான் அவர் மகான் ஆத்மா மாறினார். ஸோ நாம் எல்லாருமே கூட ஆத்மாக்களாக இருக்கிறோம். நம்ம மகான் ஆத்மாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். நம்ம முன்னேறணும். ஸோ உங்கள் எல்லாருடைய ஒரு உதவி இப்போ கேட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு கரெக்டாக 3 நிமிஷம் தான் நடக்க போகுது. ஸோ ஒரு உறுதிமொழி சொல்லுவோம். இப்படி கையை நீட்டி அந்த 5 உறுதிமொழி சொல்லுங்கள். உங்கள் குரல் இந்த இறைவன் கேட்பார், பிரபஞ்சம் கேட்கும். இந்த நாடு இந்த போதை இல்லாத நாடாக மாறணுங்கிற சங்கல்பம் பண்ண போகிறோம். ஒரு சின்ன எந்திரிக்க முடியுமா? கொஞ்சம் எல்லாரும் 1 நிமிடம் எந்திரிங்க. எங்கள் மக்கள் பாமர மக்களாக இருந்தும் நிறைவிலே எல்லோரும் எழுந்து நின்று ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணி தான் இவ்விடத்திலிருந்து செல்வது வழக்கம். நாங்கள் அப்படித்தான் இதுவரைக்கும் என் இந்து தர்மத்தை வளர்த்ததிலே அப்படித்தான். இடையிலே இப்பொழுதுதான் இந்த நிகழ்வு இது கண்டிப்பாக தேவை. நான் மேடையிலே கேட்டுக்கொள்கிறேன். என் தாயை, என் சகோதரியை, என் சகோதரனை, நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று உங்கள் கரங்களை அப்படியே வலது கையை முன்னுக்கு நீட்டி தயவு செய்து உங்கள் வலது கையை உயர்த்தி என்னுடன் அடியேன் சொல்லுகிற இந்த உறுதிமொழிகளை நீங்கள் எடுக்க வேண்டுமாய் உங்களை அன்போடும் இறை அன்போடும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் உள்ளமாற உறுதி கூறுகிறேன். எல்லோரும் சொல்லுங்கள். நான் உளமாற உறுதி கூறுகிறேன். உளமாற உறுதி கூறுகிறேன் சொல்லணும். எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் சொல்லலாம். சரியா? அனைத்து விதமான போதை பழக்கங்கள், போதைப் பொருட்கள் மற்றும் அடிமைத்தனங்களில் இருந்தும் விலகி இருப்பேன். ஆரோக்கியமான நற்பண்புகள் சார்ந்த மற்றும் நேர்மறையான வாழ்க்கை முறையை வாழ முயற்சிப்பேன். எனது குடும்பம், நண்பர்கள் மற்றும் சமுதாயத்தை போதையில்லா போதையில்லாத வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்துவேன். எனது நேரம், ஆற்றல், திறமைகள் மற்றும் வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துவேன். போதையில்லாத ஆரோக்கியமான
ஆரோக்கியமான மற்றும் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு நேர்மறையான பங்களிப்பை வழங்குவேன் என்று நான் உளமாற உறுதி கூறுகிறேன். ஜெய்ஹிந்த். நல்ல மக்கள் அப்படியே அமருங்கள். சந்தோஷமா? பிரம்மா குமாரிகள் ஆசிரியர் கொஞ்சம் காலதாமதித்து விட்டீர்கள், இல்லைன்னா ஆசிரியரும் கையெழுத்து வச்சிருப்போம். உங்க பள்ளிக்கூடத்தை மட்டும் ஏற்பாடு செய்யுங்க. எவ்வளவு ஏமா முன்னால வந்து இனிதான் இருக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் ஒரு அற்புதங்கள் எல்லாம். இப்போ இடங்கள் தயாராகிவிட்டது. உங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொரு தண்ணியை போட்டுறது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் படுத்துகிற பாடம் உங்களுக்கு தெரியாதா? இந்த போதையில்லாத நிகழ்வு உளமாற உறுதி கூறுகிறேன். சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். சரியா? அனைத்து விதமான பழக்கங்கள், போதைப் பொருட்கள் மற்றும் அடிமைத்தனங்களில் இருந்தும் விலகி நேர்மறையான வாழ்க்கை முறையை வாழ முயற்சிப்பேன். எனது குடும்பம் நண்பர்கள் திறமைகள் மற்றும் வளங்களை ஆரோக்கியமான மற்றும் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை வழங்குவேன் என்று நான் உளமாற உறுதி கூறுகிறேன்.